நம்ம இதுக்கு கீழ்ப்படியணும். நம்ம அதற்கு நேரம் நம்ம வாழ்க்கையை கொண்டு போகணும். నిర్దోషమైన మనసు మనకి ఎలా బయటపడుతుందంటే ఎన్నో రకమైన కష్టాలు మనకు రావచ్చు, దేవునికి దూరంగా మనం వెళ్ళిపోవచ్చు. ఇక్కడ మనం మాటలు వినాలి, ఇదో దేవుడు నాతో మాట్లాడుతున్నాడు, ఇవన్నీ నేను చెయ్యాలి, ఇలా దేవుని మాట ప్రకారం నేను నడుచుకోవాలని నిర్దోషమైన మనసాక్షి గలవారు వెంటనే మారు మనసు పొందుకోవాలి. அதனாலதான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல சொல்றாரு ஆண்டவரே, பவுல் சொல்றாரு, நான் தேவனுக்கும் மனுஷனுக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற. இப்ப புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? ஏன் பவுல் நான் தேவனுக்கும் மனிதனுக்கும் முன்பாக குற்றமற்ற மனசாட்சி வச்சிருக்கிறேன்னு சொல்றாரு? நான் கரெக்டான மனசாட்சி வச்சிருக்கேன். நான் தேவனுடைய காரியத்திலையும் என்னை சுற்றி இருக்கிற மனிதனுடைய காரியத்திலும் கரெக்டான மனசாட்சி வச்சிருக்கேன்னு சொல்றாரு. ఇక్కడ పౌలు భక్తుడు అంటున్నాడు, అతడు దేవునికి మనుషులకి ఎదుట నేను నిర్దోషమైన మనసు కలిగి ఉన్నానని అక్కడ చెప్తున్నాడు. ఎందుకని అలా చెప్తున్నాడంటే 1 కొరింథీయులు 11:31 అర్థమైందా? 1 కొరింథీయులు 11:31 சொல்லப்பட்டிருக்கு. 1 కొరింథీయులు 11:31 చెప్పబడింది. நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்க படமாட்டோம். మనల్ని మనమే పరిశోధించుకుంటే మన న్యాయము తీర్చబడమని రాయబడింది. యోబుவின் புத்தகத்தை 27:6 வாசிச்சா எல்லாரும் தம்பி அனுப்புறப்ப சரி, யாரும் பேசாம இருங்க. யோபு 27:6 வாசிங்க. యోబు గ్రంథము 27వ అధ్యాయము 6వ వచనం வாசிங்க. முடிச்சற வாசிங்க. யா மனசாட்சி உறுத்துது. யோபு 27:6 பாருங்க, யோபு தன் மனைவி விட்டுட்டு போயிட்டா. பாருங்க, நல்லா கவனிங்க. யோபு இந்த வசனம் சொல்லும் போது யோபோட மனைவி கூட இல்ல, அவனோட பிள்ளைங்க செத்து போயிட்டாங்க, அவன் சொத்து பத்தெல்லாம் போயிடுச்சு. ஆனா அவன் என்ன சொல்றான்? என் நீதியை நான் గట్టిగా பிடிச்சிருக்கிறேன். ఈ వాక్యం చదివినప్పుడు ఇక్కడ యోబు భార్య బిడ్డలు అందరూ వదిలేసిపోయినారు. ఆయన ఇక్కడ యోబు చెప్తున్నాడు, నా నీతిని నేను గట్టిగా పట్టుకొని ఉన్నానని. அதை நான் விட மாட்டேன். நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என் மனசாட்சி என்னை குற்றப்படுத்தாது. ஏன் தெரியுமா? நான் அவ்வளவு தேவனுக்கும் மனிதனுக்கும் முன்பாக குற்றம் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்தேன். ఇక్కడ చెప్పబడింది